நான் முருகருக்கு வெற்றிலை தீப வழிபாடு போடும்பொழுது என்னென்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 6 வெற்றிலைய வந்து சுத்தமா கழுவி எடுத்துப்பேன். அதோடைய காம்புகள் எல்லாம் வந்து தனியா கிள்ளி எடுத்து வச்சுப்பேன். 6 வெற்றிலையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, முருகருடைய 6 வெற்றிலையுடைய மையப்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சரவண பவன்ற மகா மந்திரம் வந்து நான் எழுதுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு கலர் குங்குமம்ல தான் எழுதுவேன். எல்லா வெற்றிலையிலயும் வந்து சரவண பவன் எழுதிட்டு, அதுக்கு மேல சந்தன பொட்டு, குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிப்பேன். அந்த 6 காம்புகள் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப 6 அகல் ஏத்துறோம்னா, ஒவ்வொரு அகல்லையும் ஒவ்வொரு காம்ப வந்து நான் போடுவேன். ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 6 வெற்றிலையில ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் தான் வச்சு ஏத்துவேன். அப்ப வந்து அந்த 6 காம்புகளையும் வந்து ஒரே விளக்குல ஒரு சேர போட்டு நெய் தீபம் போட்டு ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் இதுபோல தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள வந்து நீங்க பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும். சிக்கலிலாயினும் செந்திலிலாயினும் சென்று பணிந்திடுவோம்.